Hey artist, hope you all doing well. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபேஸ் பார்ட்ஸ் லைக் ஐப்ரோ, ஐ, நோஸ் எப்படி ரியலிஸ்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரா பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அண்ட் டிரா பண்ணியும் காட்ட போறேன். பிஃபோர் தட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன டுட்டோரியல் வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இன்னும் நம்ம பென்சில் கிளிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணிட்டீங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பண்ண போற டிராயிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஸ்டரோட 200 GSM பேப்பர், போத் கிராஃபைட் அண்ட் சார்கோல் ரெண்டுக்குமே வந்து இது சூப்பரா இருக்கும். அண்ட் செகண்ட் ஆர்க்லைனோட பென்சில்ஸ் HB 2B 4B 6B இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோனோ ஜீரோ எரேசர், சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு இந்த மோனோ எரேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் நீடபிள் எரேசருமே வேணும். நீடபிள் எரேசருமே டீடைல்ஸ் கொடுக்கிறதுக்காக தான். அண்ட் டிஷ்யூ பேப்பர் நம்ம ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மட்ச் பண்றதுக்காக, அண்ட் அதே மாதிரி மேக்கப் பிரஷ்மே ஸ்மட்ச் பண்றதுக்காக தேவைப்படும். ஸோ ஸ்மட்ஜிங்க்கு இந்த மேக்கப் பிரஷ் அண்ட் டிஷ்யூ பேப்பர் ரெண்டுமே தேவைப்படும். ஃபைனலா ஒரு ஷார்ப்னர், ஒரு நார்மல் ஸ்கேலுமே. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படினாலே இப்போ நம்ம பண்ண போற டிராயிங் நீங்க சூப்பரா டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் அவுட்லைன் டிரா பண்றதுக்காக HB பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்ண போறோம். பேஸ் அவுட்லைன் நமக்கு ரொம்ப டார்க்கா இருக்க கூடாது, ஸோ HB பென்சிலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் டாப் அண்ட் பாட்டம்ல வந்து டிரா பண்ணிட்டு அதோட சென்டர்லையுமே இந்த மாதிரி ஒரு லைன் நீட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சென்டர் லைனை பேஸாக வச்சு டாப் லைனும் பாட்டம் லைனும் போட்டோம்ல, அதை வந்து 4 பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலான ஸ்பேஸ் விட்டு 4 பார்ட்ஸ் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இதில் லைன்ஸ் இந்த மாதிரி நீட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லோ ப்ரெஷர்லேயே இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டாப்பில் நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த 3 லைன்ஸில் கரெக்டாக சென்டரில் இருந்து ஒரு சர்க்கிள் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு சர்க்கிள், லெஃப்ட் சைட்லேயும் ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிளுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்க இந்த மிடில் போர்ஷன் இருக்குல்ல, இந்த மிடில் போர்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போத் ரெண்டு சைடுமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸை வச்சு தான் நம்ம நோஸோட அவுட்லைனுமே ட்ரா பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 2 சர்க்கிளோட கார்னர்ல இருந்துமே இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 2 சர்க்கிள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்குல்ல, இந்த 2 சர்க்கிளுக்குமே நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் எதுக்காக அப்படின்னா இதுதான் நம்ம கண்ணோட கருவிழி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்ல இருந்து நீங்கள் கரெக்டாக ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஐப்ரோஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கர்வாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போத் ரைட் ஐப்ரோ லெஃப்ட் ஐப்ரோ ரெண்டுக்குமே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளி இந்த மாதிரி பேஸ் லைன்ஸை மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். இதுக்கப்புறமா நம்ம ஷேட் பண்ணும்போது நல்லா ரியலிஸ்டிக்காக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நாஸ்ட்ரல்ஸே இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் கரெக்டாக சென்டர்லேருந்து நாஸ்ட்ரல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கர்வாக எல்லா பக்கமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி சைடில் நம்ம ஆல்ரெடி 2 சர்க்கிள்ஸ்க்கு நடுவில் லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த லைனை தாண்டி உங்களுக்கு வெளியே நாஸ்ட்ரல்ஸ் வந்து போகக்கூடாது. கரெக்டாக அதுக்குள்ளேயே உங்களுக்கு நோஸ் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் நமக்கு ஐ மட்டும் தான் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஐமே ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணோட கருவிழி ட்ரா பண்ணியிருக்கோமா, அதை பேஸாக வச்சு டாப் ஐலிட்டும் பாட்டம் ஐலிட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இந்த ஐலிட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு லைனும் அண்ட் அதே மாதிரி கண்ணோட கருவிழிக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு சர்க்கிள் அண்ட் கீழே இருக்கிற அந்த ஐலைட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரா பண்ணுற மாதிரியே நீங்களுமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி நம்ம ரைட் ஐ வந்து ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஐயுமே ரொம்ப கர்வாக அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பேஸ் அவுட்லைனுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. ஸோ கம்மியான ப்ரெஷரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஷேடிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வராது. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் லோ ப்ரெஷரில் லோ வேல்யூ பென்சில் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஷேடோஸ் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும்ல, அதை மட்டும் சிம்பிளாக HB பென்சிலை வச்சு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக மட்டும் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி ஷேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் ஷேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக இந்த மாதிரி எங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கோ அங்கே மட்டும் HB பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. 2B 4B அந்த மாதிரி எந்த பென்சில்ஸும் யூஸ் பண்ண வேணாம். வெறும் HB பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கோ அங்கே இந்த மாதிரி ஹேட்சிங் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இதெல்லாமே சிம்பிளாக உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த சர்க்கிள் லைனை இது எல்லாமே வந்து ஸ்கேல் வச்செல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த லைன் எதுவுமே வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே மோனோ எரேசர் இல்லை நீடபிள் எரேசர் இல்லை மெக்கானிக்கல் எரேசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரேசரை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எந்த லைன்ஸுமே இல்லாமல் ப்ராப்பராக நீட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு போர்ட்ரேட்டில் எந்த இதுவுமே தெரியாது. அவுட்லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஷேடிங் எல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே அந்த ஷேடிங்ஸ் எல்லாமே எந்த இடத்துல நான் லைட்டர் டோன் கொடுக்குறேன், எந்த இடத்துல மிட் டோன் கொடுக்குறேன்றதை மட்டும் கிளியராக பார்த்து ஒவ்வொரு போர்ஷனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுறப்ப மட்டும் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஷேட் பண்ண மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு ஹேராக இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே பொறுமையாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேரோட டேரெக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாவோ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஹேராக அப்படியே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எங்கேயுமே வந்து இருக்காது. ஸோ சிம்பிளி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு ஹேராக பொறுமையாக கேர்வாக இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஹேர் ட்ரா பண்ணும்போதும் ஹேரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹை ப்ரெஷர்லையும் அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது லோ ப்ரெஷர்லையும் வந்து முடிக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஐப்ரோஸ் எல்லாமே ஷார்ப்பர் எட்ஜஸ் வந்து இருக்கும், பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். ஸோ ஷேடிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போது மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ ஸ்மச் பண்ணுற மாதிரியே வந்து நீங்களுமே ஸ்மச் பண்ணுங்கள். ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஸ்மச் பண்ண வேணாம். அப்படி ஸ்மச் பண்ணால் பேப்பர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி லோ ப்ரெஷர்லேயே ஃபுல்லாக வந்து ஸ்மச் பண்ணிங்க அப்படின்னாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லைட்டர் டோன்ஸ் எல்லாமே 2B பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போது மிட் டோன்ஸ் எல்லாமே 4B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த போர்ஷன்லாம் டார்க்காக இருக்கோ அந்த போர்ஷன் எல்லாமே நான் 4B பென்சில் யூஸ் பண்ணி லோ ப்ரெஷர்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ எந்தெந்த போர்ஷனில் நான் எங்கெங்கே 4B யூஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் கிளியராக பார்த்துட்டு அந்த போர்ஷன் மட்டும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஷேடிங்லாம் பண்ணதுக்கப்புறமா அகெயின் மேக்கப் ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்கள் லேயர் பை லேயராக ட்ரா பண்ணும்போது ஸ்மச் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஷேடிங்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. மேக்கப் ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி ஷார்ப்பாக வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து ஸ்மச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்மஜிங்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மோனோஜெரோ எரேசரை வச்சு ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்ணோட கருவியில் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸில் ஸ்கின் ஏரியாலையுமே இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணுறது மீன்ஸ் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் நீடபிள் எரேசரை வச்சுமே நம்ம ஸ்மச் பண்ணதுக்கப்புறமா நிறையா போர்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் ஷேட் வந்து போயிருக்கும். அந்த பிளாக் ஷேட் ஒரு சில இடத்துல வந்து தேவைப்படாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக நீடபிள் எரேசரை ஷார்ப் பண்ணி மேலாப்பில் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸில் ஷேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்துடும்.
அண்ட் அகைன் சேம் நம்ம ஃபர்ஸ்டே 2B பென்சில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஐப்ரோஸ்க்கு எல்லாமே ட்ரா பண்ணோம். அண்ட் அகைன் மறுபடியும் இப்போ 4B பென்சில் யூஸ் பண்ணி சேம் நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி இப்போவுமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணதுக்கப்புறமா அகெயின் இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்மச் பண்ணிவிட்டு மோனோஜெரோ எரேசரை வச்சு ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக 6B பென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப டார்க்காக இருக்கிற போர்ஷன்ஸ் லைக் ஐலாஷஸ் இந்த ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த போர்ஷன்ஸ் மட்டும் ப்ராப்பராக இந்த மாதிரி ஐலாஷஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி டிக் போடுவீங்க அதே மாதிரி தான் ஐலாஷஸ்மே வந்து கொஞ்சம் கர்வாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேராக வந்து பொறுமையாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்துலேயுமே டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரைட் சைடு ஐயுமே வந்து ட்ரா பண்ணோம். நம்ம லெஃப்ட் சைடு ஐக்கு என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோமோ அதே மெத்தட் தான் நம்ம ரைட் சைடு ஐக்குமே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே அப்படியே ரைட் சைடு ஐயுமே க்ளீனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம என்னென்ன பென்சில்ஸ்லாம் லெஃப்ட் சைடு ஐக்கு யூஸ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் அப்படியே இங்கிட்டும் வந்து எல்லா பென்சில்ஸுமே யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறீங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஷேடிங் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ஐக்கு நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி அதே பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ரைட் சைடு ஐக்குமே வந்து ப்ராப்பராக நான் ட்ரா பண்ணுற மாதிரியே வந்து ஷேட் பண்ணுங்கள்.
ஸோ போத் லெஃப்ட் ஐ ரைட் ஐ அண்ட் ஐப்ரோஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நோஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல் போர்ஷனும் இந்த மாதிரி நீட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஹேச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஷேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வந்து எல்லா போர்ஷன்லையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கின் டோன் இங்கே லைட்டர் டோனில் இருக்கிற மாதிரி காட்டணும்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டே வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி இந்த ஸ்கின் இருக்கிற ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் டிஷ்யூ பேப்பரை வச்சு ரொம்ப ஸ்மூத்தாக அந்த மாதிரி வந்து ஸ்மச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மெச் பண்ணும்போதும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஸ்மெச் பண்ணாமல் லைட்டாக அந்த மாதிரி மேலாப்பில் வச்சு ரொட்டேஷன் மோஷனில் ஸ்மெச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீட்டாக வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய போர்ஷனில் அந்த டார்க்காக வர்றது இல்லைனா பேப்பர் டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி ஆயிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ப்ரெஷர் கம்மியாக இந்த மாதிரி ரொட்டேஷன் மோஷனில் ஸ்மெச் பண்ண முடியுமோ ஸ்மெச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நாஸ்ட்ரில்ஸு இந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டார்க் ஷேட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டார்க்காக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் 2B பென்சில் யூஸ் பண்ணி ஷேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மச் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு உங்களால் லோ ப்ரெஷரில் ஸ்மச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா போர்ஷனுமே உங்களுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். மேக்கப் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து ஸ்மூத்தனாக கொண்டு வரதுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி தான் எப்பயும் போல் ரொட்டேஷன் மோஷனில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லைட்டர் டோன் முடிச்சதுக்கப்புறமா அகைன் நெக்ஸ்ட் 4B பென்சில் யூஸ் பண்ணி மிட் டோன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஐக்கு எப்படி ஃபர்ஸ்ட் 2B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4B யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நோஸுக்குமே ஃபர்ஸ்ட் 2B யூஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஷேடோஸ் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே டார்க்காக காட்டுறதுக்காக 4B பென்சில் யூஸ் பண்ணி இப்போ நான் எப்படிலாம் ஷேட் பண்ணணும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ஷேட் பண்ணிக்கோங்க.
ஸோ சேம் அதே மாதிரி ஷேடிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா மேக்கப் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக எப்பயும் போல் வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த மாதிரி மோனோ எரேசர் வச்சு ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. நமக்கு எப்படி ஐக்கு வந்து ஒவ்வொரு போர்ஷனும் ஹைலைட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போது இந்த நோஸ்க்குமே ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் ஒரு சில ஸ்கின் ஏரியாஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் ஹைலைட்ஸ் வந்து இருக்கும். அதுவுமே இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். ஹைலைட்ஸ் கொடுக்குறது மட்டும் எல்லா இடத்துலையும் ஹைலைட்ஸ் கொடுத்துறாம நார்மலாக ரெஃபரன்ஸ் இமேஜில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஒயிட்டர் போர்ஷன்ஸ் தெரியுதோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ப்ராப்பராக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு என்ன ட்ராயிங் டுட்டோரியல் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.